ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கும் நல்ல விதங்களில் நல்ல வழிகளில் நம்மளை வழி நடத்தி செல்கிறவர். நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல கிருபைகள், நன்மையான காரியங்கள் உங்களை தேடி வருகிற நாளாக இருக்கிறது. அவருடைய நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு நல்ல நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மெய்ப்பனை போல நம்மை வழி நடத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு மெய்ப்பனை போல மேய்த்து ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் தேவன் மெதுவாய் நடத்துகிறார். God leads them gently அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கும். மெதுவாக, பொறுமையாக, அழகாக நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறவர், உங்களை வலுக்கட்டாயம் செய்கிறவர் அல்ல. God will not force you, God will not lead you hastily, but God will lead you gently. அவர் உங்களை மெதுவாக, பொறுமையாக வழி நடத்துகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள், உங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக இருக்கிற சவால், நீங்கள் இதெல்லாம் நிறைவேற்றி முடிக்கணும் அப்படின்னு ஒரு கால அளவு வச்சுருப்பீங்க. அதற்குள்ளே முடிக்கணும்னு நினச்சி நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்துட்ருப்பீங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. உங்களை மெதுவாக வழி நடத்துகிறவர். வழி நடத்துகிறவர் தான் உங்களுடைய தேவன். வலுக்கட்டாயமாக, ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை எதையும் செய்ய வைக்க மாட்டார். அவரும் அப்படி செய்ய மாட்டார். அப்போ நம்மளும் ஆட்டுக்குட்டியை போல, மந்தையை போல மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின்தொடரும் பொழுது, அவர் சொல்கிறபடி நம்ம செய்யும் பொழுது, அவர் காட்டுகிற வழியில் நம்ம போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தேவைகளும் பிரச்சனைகளும் எல்லாம் பனியை போல மறைந்துவிடும். ஆகவே வழி நடத்துகிறவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும். நம்முடைய முயற்சியினால், நம்முடைய பலத்தினால், நம்மளுக்கு தெரிஞ்ச வழியில், நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவில் ஏதாவது செயல்படுத்தும் பொழுது நம்ம எல்லா காரியங்களையும் சரியாக செய்ய முடியாது. எல்லா காரியத்திலும் பரிபூர்ணமாக தேவ சித்தத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய தேவைகள் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் தேவனுடைய சத்தத்திற்கு கேட்டு அவர் வழி நடத்துகிற அந்த வழியில் செல்லும் பொழுது எதுவும் நாம் இழந்து போக மாட்டோம். எல்லாம் நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கும் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு வழி நடத்துகிறவரோட வழியில் நம்ம நடக்கும் பொழுது எல்லா வழிகளும் நம்மளுக்காக திறக்கப்படும், உங்களுக்காக திறக்கப்படும். அற்புதத்தை எதிர்பாருங்கள். இன்றும் உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.